கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வேளாங்கண்ணி. உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் கேட்டரிங் சர்வீஸ் மூலம் நேரடியாகவும் ஆர்டரின் பெயரிலும் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகள் மிகவும் சுவையாக சுகாதாரமான முறையில் செய்து தரப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7695814769 மற்றும் 9943962227. கொள்ளை நோய் தாக்கிடும் கொடிய நேரங்களில் எமக்காக பரிந்துரைக்கும் அற்புத ஆரோக்கியநாதரே, வாழ்க உன் நாமம், வாழ்க வாழ்க உன் நாமம், வாழ்க இறைமகனின் இயேசுநாதா, இந்த நாயகனை, இந்த நற்செய்தியை நான் உள்ளபடி எடுத்துரைக்க நாதா, எனக்கு நான் நீ தா எந்தன் நாதா இயேசுநாதா. போர்க்குடி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரியா கேட்கலையே. இந்த பக்கம் சொல்ல மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? கையை காட்டிட்டா இல்ல, கையை காட்டிட்டா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா அர்த்தம்? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் உங்களை. இந்த பக்கம் சத்தம் வரலையே. சரி, வெளியில எங்கேயாவது அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து திருப்பலியில கலந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து முன்னால் வாருங்கள். நமக்கு பெரிய ஜெபம், பெரிய வழிபாடு திருப்பலி தான். அதனால எல்லாரும் ஆலயத்துக்கு அருகில் வருவது நல்லது. 10-11 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன் போர்க்குடியில். ஆனால் 100 குடும்பங்களுக்கு மேலாக உள்ள ஒரு ஊரிலே திருவிழா எடுத்து கொண்டாடுவது போல இவ்வளவு ஆடம்பரமாக சிறப்பாக இங்கு இருக்கிற புனிதர்களுடைய சுரூபங்களுக்கு புதிதாக கில்டரிங் மினுமின்னு பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க. அடுத்தது தோரணங்கள் அழகாக கட்டி இருக்கிறீர்கள். வெளியில பூக்கள், மற்ற மேலே சம்மனசு வெள்ளையா, மேல பாருங்க வெள்ளையா சம்மனசுகள் பறந்து கொண்டிருக்கிறது. இடதுபுறமும் வலதுபுறமும் தோரணங்கள், அருமை அருமை. வர வழியில புனித ஆரோக்கியநாதர் மன்றம் இயக்கம் பெரியவர்கள் இந்த பக்கத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கீங்க போட்டோவில், அந்த பேனரில் ரைட் சைடு அங்கே இந்த புனித ஆரோக்கியநாதர் சிறுவர்கள் இளைஞர்கள் அப்படியே நிறையா பேனரில் இருக்கிறீங்க. அப்புறம் இங்கேருந்து போர்க்குடிக்கு இந்த வலதுபுறமும் சரி இடதுபுறமும் சரி டீப் லைட் அருமையாக கட்டியிருக்கிறீங்க. கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிற பகுதியில் 3-4 சப்பரம் அருமையாக தூக்கி கட்டி வச்சிட்டீங்க. அடுத்து முடிந்து தான் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள உங்களோடு இருப்பதற்காக, உங்களுக்கு பாதுகாவல் கொடுப்பதற்காக காவலர்கள் முன்னரே வந்திருக்கிறார்கள். உங்களுக்காக உங்களது பாதுகாவலர்களாக இருக்கிற பணியாளர்கள், உங்கள் பங்கு பணியாளர், பங்கு தந்தை, மறைவட்ட அதிபர் அருள் பணி பேரொரு அருள்ராஜ் அவர்கள் நல்ல மறையுரையாளர், நல்ல வருணையாளர், நன்றாக வழிநடத்தக்கூடியவர். உங்கள் உதவி பங்கு பணியாளர் மறைவட்ட துணை அதிபர் இருக்கிறாரே, இவர் நல்ல ஒரு மறையுரையாளர், நன்றாக பாடக்கூடியவர், வாசிக்கக்கூடியவர், நன்றாக பழகக்கூடியவர். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டு உதவி மறைவட்ட அதிபராக இருந்தவர். எங்களை எல்லாம் பாசத்தோடு கேரளாவுக்கு டூர் கூட்டிட்டு போனவர். அதோட இங்கே இருக்கிற சகோதரிகள், இங்கே இருக்கிற பாடகர் குழு
அதை வாசிக்கக்கூடிய அந்த சிறுவர், பேண்டு வாத்தியங்கள் எல்லாமே அற்புதம் அற்புதம் அற்புதம். கைத்தட்டுக்கு, நல்லா ஜோரா கைத்தட்டு. சூப்பர். அன்புக்குரியவர்களே, இன்றைய அப்புறம் அதோட உங்களுக்கு உங்க ஊருக்கு வருகின்ற பொழுது நிறைய கரம்பு பொட்ட காடுகளாக இருந்தது. ஆனால் ஆங்காங்கே ஏரிகள், நிறைய ஏரிகள் இருக்கிறது. உங்கள் ஊருக்கு வருகிற வழியிலே அதிகமான கொக்கு என்ன கலர்ல இருக்கும்? ஹலோ சிஸ்டர்ஸ், ரெவரண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க நீங்க ஸ்மால் சிஸ்டர்ஸ் சொல்லுங்க, கொக்கு என்ன கலரு? கொக்கு பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன கலரு? கிரே கலரா? அது மடையா. கொக்கு என்ன கலரு? ஒயிட் இல்ல? ஒயிட் இல்லையா? மாத்திட்டாங்களா? அப்ப பெயிண்ட் அடிச்சுட்டாங்க போல. இருங்க, நான் அந்த வாரம் அடுத்தது அதுக்கு தானே வரேன். கொக்கு வெள்ளை கலரு. ஆனா உங்கள் ஏரியா பக்கத்தில் வெளிநாட்டில் இருந்து கருப்பு கொக்குகள் நிறைய பார்த்தேன். நிறைய. அடுத்தது நம்ம ஆவுடையார் கோயில், உங்க பங்கு இருக்கு இல்லையா? அதுல அந்த தெற்கு வீதிக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேருந்து நின்றது. எனது பேருந்திலிருந்து 2-3 பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள்லாம் கீழே இறங்கினார்கள். அப்பொழுது அங்கே ஒரு அம்மா திடீரென்று அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதார்கள். ஒரு ஆணும் நின்றார், மிகவும் சோகமாக நின்றார். அவரையும் அந்த அம்மா கட்டிப்பிடித்து அழுதார். அங்கே யாரோ ஒரு துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள். அது வீதி, தெரு, கூட்டம் என்று பார்க்கவில்லை. தங்களது உறவை, உண்மையான அன்பை அங்கே பகிர்ந்து கொண்டதை கண்ணால் கண்டேன். அடுத்தபடியாக கரூர் பக்கத்தில் இன்று சந்தை என்று நினைக்கிறேன், அப்படித்தானே? கரூர்ல அங்கே ஒரு சில பெண்கள் ஏறினார்கள். எல்லோரும் கையிலும் கட்டப்பை, நிறைய காய்கறிகள் இருந்தது. அவர்களில் ஒரு அம்மா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரம் போனோன்னா பஸ் நிப்பாட்டாங்க. நிப்பாட்டிட்டு கட்டப்பையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினாங்க. என்ன கண்டக்டர் சொல்றாரு, வேற ஒருத்தரோட கட்டப்பைய இவங்க எடுத்துக்கிட்டு ஏறிட்டாங்க, அதை கொடுக்கறதுக்காக திருப்பி இறங்குறாங்க. பொதுவா நம்ம என்ன செய்வோம்? சரி, அந்த கட்டப்பையில என்ன இருக்கு, அதிகமா இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆகா, நம்ம வாங்கின காய்கறியை விட இதுல அதிகமா தான் இருக்கு, எடுத்துக்கிட்டு போவோம், கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைக்கிற இக்காலத்தில் ஒரு பெண்மணி கரூரில், நமது அருகில் இருக்கிற கரூர், நம்ம மகிமைதாஸ், திரு மகிமைதாஸ் கூட அங்கதான் பழங்கள் வாங்கினார்னு நினைக்கிறேன். அது வரும்ல? மகிமை எங்க ஆளகானோம்? மகிமை இருக்காரா? அது வரும்ல? பார்த்து பங்குசாமியா இருக்க வாங்குறாருங்க. அது ரைட்டு, விடுங்க. அங்கே அந்த ஊர் தான் கரூர். அங்க இந்த அம்மா, அடுத்தவர்கள் பொருள் நமக்கு எதற்கு? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், மத்தியானம் 12 மணிக்கு வெயில், நான் இந்த பக்கம் போனேன் திருப்புணர் வாசலுக்கு. அப்ப அந்த அம்மா அந்த வெயில பொருட்படுத்தாமல் அந்த கட்டப்பையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி அது யாருடையதோ அங்கு அவர்களுக்கு சேர்ப்பதற்காக சென்றார்களே. உங்களது அன்பையும், உங்களது நேர்மையையும், உங்களது நியாயத்தையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கைதட்டுங்களா ஜோரா. வாழ்த்துக்கள். இவ்வளவு சிறப்போடு நாம் திருவிழா கொண்டாடுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல மக்களை பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற இந்த தன்மைகள் உங்களிடமும் கட்டாயம் இருக்கும். அதிலும் வாஞ்சையோடு சொன்னார்கள், நாங்கள் ஒரு காலத்தில் காலராவினால், இந்த பெரிய பலவிதமான நோய்களால் தாக்கப்பட்ட பொழுது லூயி லெவே தந்தை அவர்கள் எங்களுக்கு இந்த ஆரோக்கியநாதர் சுரூபத்தை கொண்டு வந்து கொடுத்து இவரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆகவே அதிலிருந்து நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த இந்த காலரா, இது போன்ற பெரிய தொத்து நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த ஆரோக்கியநாதர் அருமையான நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறீர்களே, உங்களை நான் பாராட்டுகிறேன். பாராட்டுனா கை தட்டணும், நல்லா தட்டுங்க, கொஞ்சம் பிரேக். வெரி குட்.
ஆக இந்த புனித ஆரோக்கியநாதரை பற்றி உங்களுக்கு தெரியும். ரோச் வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். அவர் பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக இவர் சென்று, இவருக்கும் அந்த நோய் வந்து பிறகு இவர் பல இடங்களிலே மறைந்து திரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்திலே கடைசியிலே சொந்த மாமனாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு யார் என்று தெரியாமல் அந்த அளவுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்டு தனது நிலை மாறி இருந்தார். ஆகவே 5 ஆண்டுகள் சிறை இருந்து கடைசியில் அங்கே உணவு இல்லாமல் இவர் தனிமையாக இருக்கின்ற பொழுது கடவுள் நாய் வழியாக இவருக்கு உதவி செய்திருக்கிறார். தினமும் இப்படிப்பட்ட அந்த புனிதரை கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைய நற்செய்தியிலே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு யாருக்குங்க கஷ்டம் இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை? என்ன துன்பம்? வீட்டில் கணவன் மனைவியை நம்புறதில்ல, மனைவி கணவனை நம்புறதில்ல, பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்கறதில்ல, பெற்றோர் பிள்ளைகளை மதிக்கிறதில்ல, ஊரில் சண்டை, உலகத்தில் சண்டை, வயலில் சண்டை, வரப்படி சண்டை, பைப்படி சண்டை, இன்னும் பலவிதமான நோய்களால் பாதிப்பு. திங்கக்கிழமை வந்தா ஒரு குழு, செவ்வாய்க்கிழமை வந்தா ஒரு குழு, புதன்கிழமை வந்தா இன்னொரு குழு. இப்படி குழுக்களுக்கு, அதாவது அதிக ஆசையினால் பணத்தை வாங்கி இப்படி குழுக்களுக்கு தினமும் நாம் காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை, கடன் தொல்லை, இன்னும் பலவிதமான பிரச்சனைகள், பிணக்குகள், பிளவுகள், மாறுபாடுகளும் கூறுபாடுகளும் நம்மை கொத்தி குதறுகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து இந்த புனித ஆரோக்கிய நாதருடைய திருவிழாவிலே கடவுள் நம்மை பார்த்து, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை நான் சுமந்து கொள்கிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகம்ங்கிறது தெரியுங்களா? நுகத்தடி தெரியும்ல, வண்டியில 2 மாட்டையும் இணைக்கிற அந்த நுகத்தடி இருக்கிறதே, அது சற்று பாரமாக இருக்கும். இந்த மாட்டினுடைய கழுத்திலே அது அமர்ந்து அமர்ந்து அந்த இடமே மரத்து போயிருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நுகத்தடி வலுவாக இல்லாமல் எளிமையாக இனிமையாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனெனில் அவர் ஆசாரி தொழிலையும் செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆகவே சிறப்பான நுகத்தடி செய்வதிலே இயேசு கிறிஸ்து வல்லவராம். அவருடைய தந்தை வண்டிக்கு அந்த வீல் செய்வதிலே, அவரை போல ஏற்கலப்பை செய்வதிலே ஆள் கிடையாதாம். ஆக இப்படிப்பட்ட இயற்கையை உணர்ந்த கடவுள் என் நுகத்தை உங்கள் மேல் சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாதது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போமே. குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. இன்னைக்கு கடை வச்சிருக்கவங்கெல்லாம் எங்க சாமி முன்னாடி மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் நடக்குது, அங்கங்க இப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. வயல்வெளியில் விவசாயம் செய்கிறவங்க, ஒன்றும் விவசாயம்லாம் இப்போ சரியில்லை சாமி, காலம் பொய்த்து போய்விட்டது, மழை பொய்த்து போய்விட்டது என்று இருக்கிறார்கள். பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறோம், திருமணம் முடியாமல் இருக்கிறோம், இன்னும் கடன் தொல்லைகள், குடும்பத்திலே பிரச்சனை, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, இப்படி பல தொல்லைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது. என்ன செய்வது? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? அப்புறம் அமைதியா இருந்தா நான் என்ன செய்யறது? எப்படி பூசையை முடிக்க முடியும்? வாட்சியை மட்டும் பார்த்துட்டு இருந்தா முடியுமா? நான் எப்படி பூசையை முடிக்கிறது? கேட்டா பதில் சொன்னீங்கன்னா நல்லது, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எத்தனை நிமிஷம் ஆச்சு? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இருக்கான், போகலான்ட்டாரு. சரி விடுங்க, ரைட்டு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்களா? இருக்கு ஃபாதர். என்ன கேட்டேன்? இருக்கா? என்ன இருக்கு? நான் என்ன கேட்டேன்?
என்ன கேள்வி கேட்டேன்? நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும், துயரத்தில் இருந்தும், நோயில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டும். அப்படி என்றால் இன்றைய நமது 50வது சங்கீதம் சொல்லுகிறது, உங்கள் பலிகளையும் உங்கள் தகன பலிகளையும் உங்களுடைய வழிபாடுகளையும் அருவருக்கிறோம். நான் சொல்லிங்க, இறைவார்த்தை திருப்பாடல்கள் 50. இந்த பாருங்க, இங்க நான் சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லல. இங்கே உங்களது ஆட்டுக்கடாக்களையும் உங்களது எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனா? உங்கள் நன்றி பலிகளை நான் ஏற்றுக்கொள்வேனா? உங்கள் பலிகளையும் உங்களது வழிபாடுகளையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம கொண்டாடுற இந்த கொண்டாட்டம், இந்த வழிபாடுகள், இந்த தேர் திருவிழா கடவுளுக்கு பிடிச்சதா பிடிக்காததா? பிடிச்சதா பிடிக்காததா? பிடிக்கல. ஏன்? கடவுளுக்கு தானே பலி செலுத்த வந்தோம். கடவுளுக்கு தானே அந்த ஆப்பிள், பொமோகிரானட், என்னது, மாதுளம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? இருக்குல்ல, வரும் பாருங்க. இப்ப ஆக இதெல்லாம் எதற்காக? கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று நன்றி உணர்வோடு நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆனா முதல் வாசகத்தில் ஓசேயா இறைவாக்கினர் என்ன சொல்லுகிறார்? 13வது அதிகாரத்திலே இஸ்ரேல் மிக உயர்ந்திருந்தான். அப்பொழுது ஓசேயா என்ன படிச்சீங்க டேவிட்? 14வது அதிகாரம் 1-9 வரை. இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நான் வேற எதை பத்தியும் பேசலீங்க, இங்கே தாங்க சொல்றேன். என் மக்கள் எனது கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறேன், திருச்சபை ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறேன், அவற்றை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஏதோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் இவ்வளவு பேர் இங்கு வந்து சேர்ந்து கூடி வழிபடுவதே சிறந்தது, பாராட்டுக்குரியது. கைதட்டுங்க, சூப்பரா. எங்கெங்கோ இருக்கிற எல்லா மக்களும், சென்னையாக இருந்தாலும், கோயமுத்தூராக இருந்தாலும், திருநன்றியூராக இருந்தாலும், நத்தமாக இருந்தாலும், ராமேஸ்வரமாக இருந்தாலும், இங்கே இன்று வந்து ஒன்றாக கூடி வழிபாடு நடத்தி சப்பர திருவிழா, தேர் திருவிழா இழுத்து நல்ல உணவை இங்க இருக்கிற எல்லா மக்களும் எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து எல்லோரும் அதை உண்ண இருக்கிறோமே. இந்த ஒற்றுமையை என்னென்பது? கைதட்டுங்க, சூப்பரா. ஆனால் இஸ்ரேல் மக்களே, போர்க்குடி மக்களே, உங்களை பார்த்து நான் கூப்பிடுகிறேன், உங்களை பார்த்து நான் அழைக்கிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உனது தீய செயல்களை, தீய எண்ணங்களை, தீய உணர்வுகளை, அகம்பாவத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை, அடுத்தவர்களை பழித்துரைப்பது, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளாதது, அடுத்தவர்களை இடைத்துரைப்பது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகளே எல்லாரும் வாங்கல, இந்த ஒரு நாளாவது ஒன்று கூடுறீங்கள, நீங்க எல்லாம் ஒன்னா திரும்பி வாங்க. உன் தீய செயல்களால் வீழ்ச்சியுற்றாய். இவ்வளவு பெரிய பெருமைகளையும் நல்ல பண்புகளையும் உடைய நீ தீய செயல்களால் வீழ்ச்சியுற்றாய். ஆகவே ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள், தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், என்னுடைய தீவினை எல்லாம் போக்கி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நான் செய்ய போகிற நன்மையானதை நான் தீங்கு செய்பவனாக இருந்தால், பொய் சொல்பவனாக இருந்தால், திருடுபவனாக இருந்தால், மதுவை வீணாக குடித்து விட்டு எனது மனைவியையும் பிள்ளைகளையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால், நானா வாயை பழந்து கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? நானா மது குடிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியும் பிள்ளை குட்டியும் நான் கண்டுக்கல? ஏங்க உங்களுக்கு கோபம்? அப்படியே அமைதியா உட்காந்துருக்கேன். இல்லை இவரா உங்க சின்னசாமியார் கல்யாணம் பண்ணியிருக்காரா? அப்புறம் உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? அப்புறம் உண்மை தானே. ஆகவே எங்களுக்கு இல்லை,
கடவுள் சொல்லுகிறார், நான் சொல்ல. நான் இறை வார்த்தையை விட்டு எதுவுமே பேசல. டேவிட் இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஆக நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியால் கனிகளை உமக்கு அளிப்போம், குதிரை மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். நாம் தாங்க இன்னைக்கு கடவுளை விட்டுட்டு நம்மளா புது புது கடவுள்களை உண்டாக்கிக்கிறோம், உருவாக்கிக்கிறோம். ஆகவே அந்த கடவுள்கள் கடவுள் அல்ல. நாம் கொள்கிற பெருமை, நாம் கொள்கிற ஆணவம், நாம் கொள்கிற அகந்தை, நாம் செய்கிற தீவினைகள் கடவுள் அல்ல, கடவுள் அல்ல. ஆகவே திக்கற்றவன் பரிவை பெறுகிறான். கடவுளிடம் நெருங்கிய, அங்க நொறுங்கிய உள்ளத்தோடு நெருங்கி வருகிற மனிதர்கள் பரிவை பெறுகிறார்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு செய்வேன். யார் கடவுளிடம் திரும்பி வருகிறார்களோ அவர்கள் மேல் அன்பு கொள்ளுவேன். இஸ்ரேலே இஸ்ரேலுக்கு பனி போல இருப்பேன், அவன் லீலி மலர் போல மலர்வான். லீலி மலர் எவ்வளவு அழகா இருக்கும். இந்த சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பூவே இவ்வளவு அழகா இருக்குன்னா உண்மையிலே இருக்கிற அந்த பூவு ரோசாப்பூ. ரோசாப்பூ ரோசாப்பூ இருக்கா, அதுல இடையில இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த ரோசாப்பூ, அந்த மல்லிகைப்பூ எவ்வளவு அருமையா இருக்கு, மலருது, அந்த வாசம், அந்த இனிமை. ஆகவே அதுபோல அவன் மலர்வான். அவன் லெபனானின் மரம் போல வேரூன்றி இருப்பான். லெபனான் அந்த ஆற்று ஓரத்தில் நடப்பட்ட மரம் மிகுந்த கனி தரும், அதுபோல இருப்பான். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும், உறுதியா. ஆக திராட்சை கொடி போல் அவன் தலை தோங்குவான், கோதுமை மலர் போல திராட்சை கொடி போல் செழிப்படைவான். திராட்சை போல நல்ல இந்த நம்ம திருப்பணவாசல் பங்கு பணியாளர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா அது காய்ச்சிரும், கொத்து கொத்தா காய்க்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல அவன் செழிப்படைவான். ஆகவே நானே அவனுக்கு செவிசாய்த்து பசுமையான தேவதாரு மரம் போல அவனுக்கு பலன் தருவேன். ஞானம் நிறைந்தவன் எவனோ, இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற, இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிற ஞானம் நிறைந்தவர் எவரோ, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வருடா வருடம் திருவிழா கொண்டாடிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆட்டுக்கறி சாப்பாடு, அதோட போயிடுறோம். இந்த திருவிழாவுக்கு அர்த்தம் இருக்கா? இந்த கொண்டாட்டத்துக்கு, இந்த வழிபாடுகளுக்கு அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லாம இருந்தாதான் உங்கள் வழிபாடுகளை, உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன் என்று கடவுள் சொல்லுவார். ஆனால் இந்த நல்ல உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு மனமாறியவர்கள், தங்கள் தீய செயல்களை விட்டுவிட்டு மனமாறியவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். யாரு? ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையாளர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். நேர்மையாளர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். சரிங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வருஷா வருஷம் திருவிழா கொண்டாடுறோம். இந்த 2026 திருவிழா கொண்டாடுறோமா இல்லையா? சத்தம் இல்லைங்க, கொண்டாடுகிறோமா இல்லையா? இந்த திருவிழாவில் நமக்குள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? இறைவன் நமது வழிபாடுகளையும் நமது பலிகளையும் நாம் செலுத்துகிற இந்த வழிபாடுகளை இறைவன் முழுமையான விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை, அகம்பாவத்தை, ஆணவத்தை, திமிரை, அடுத்தவர்களை பழித்துரைப்பதை, அடுத்தவர்களுடைய பெயரை நாசமாக்குவதை, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளாததை, வரப்படி சண்டை, பைப்படி சண்டை, இதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்கு உகந்தவர்களாக மனம் மாறினால் இறைவன் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். நம் பலிகளையும் நம் வழிபாடுகளையும் இறைவன் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஆகவே இறைவனுடைய அருளை வேண்டுவோம், ஆசீரை வேண்டுவோம். இறைவன் உங்களை புனித ஆரோக்கியநாதர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைமகனின் திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி உலகோர்க்கு சுகம் தந்த புனிதரே, இறைமகனின் திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி உலகோர்க்கு சுகம் தந்த புனிதரே.
கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வேளாங்கண்ணி உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் கேட்டரிங் சர்வீஸ் மூலம் நேரடியாகவும் ஆர்டரின் பெயரிலும் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகள் மிகவும் சுவையாக சுகாதாரமான முறையில் செய்து தரப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7695814769 மற்றும் 9943962227.